இப்ப இவிஎம்ம பத்திட்டு பலமான குற்றச்சாட்டுகள், சந்தேகங்கள்ல குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்ட போது கூட, நீதிமன்றம் வந்துட்டு இதுக்கெல்லாம் ஆதாரம் இல்ல, ஆதாரம் இல்லன்னு சொல்லிடுச்சு. இப்ப நான்லாம் புத்தகமே போட்டேன். ஒரு சட்டப்பேரவை தேர்தல் நடக்குது. அதுல பிஜேபி தோக்குது. பிறகு மக்களவை தேர்தல் நடக்குது. அதுல கர்நாடகத்துல இருக்க 21 இடத்துலயும் 26 இடத்துல ஜெயிக்கிறாங்க. அது எப்படி? அப்புறம் அங்கேயே உள்ளாட்சி தேர்தல் வாக்குச்சீட்டு நடக்குது. தோத்துடுறாங்க. அது உத்தரப்பிரதேசத்திலயும் அப்படிதான், பீகார்லயும் அப்படிதான், அ மரா ராஜஸ்தான்லயும் அப்படிதான், கர்நாடகத்திலயும் அப்படிதான். இப்ப இத பத்தி அவேர்னஸ வந்துட்டு நம்ம தொடர்ந்து குடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம ஒரு மைக்ரோ மைனாரிட்டி. இப்ப இந்த மக்கள வந்துட்டு நீங்க எல்லாரும் யோசிப்பாங்க. எல்லாம் ரொம்ப தீவிரமா இதெல்லாம் பார்ப்பாங்க. அப்படிலாம் நீங்க நினைக்க முடியாது. இந்த பேப்பர் படிக்காத மக்கள், தொலைக்காட்சி பார்க்க நேரம் இல்லாத மக்கள். ஏன் இன்னைக்கு ஐடி போன்ற டெக்னிக்கல் எம்ப்ளாய்மென்ட்ல இருக்கக்கூடியவங்களே கூட நீங்க பார்த்தீங்கன்னா, திங்க் பண்ணக்கூடிய ஒரு இதுலயே இருக்க மாட்டாங்க. அப்போ எப்படி அந்த மக்கள்கிட்ட இதெல்லாம் கொண்டு போவீங்க? ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு இந்த இவிஎம் வச்சுட்டு பண்ணக்கூடிய ஃப்ராட தான் எங்கள போன்றவர்கள்லாம் அனலைஸ் பண்ணி வெளில கொண்டாந்தோம். வாக்கேந்திர சூழ்ச்சி, மக்களாட்சியின் வீழ்ச்சின்ற ஒரு புத்தகத்தையே நான் போட்டேன். 150 பேஜ்.